உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சாரிங்க, அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் உங்ககிட்ட கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். மன்னிச்சிருங்க. பரவாயில்லைங்க, அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன். வெரி குட்ங்க. இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள்லாம் உடனே மறக்கிறது தான் ரொம்ப நல்லது. எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது தாங்க. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மறக்கிறது நல்லது தானே? கரெக்டாக சொன்னீங்க. இப்போ நான் எவ்வளோ தெளிவாக இருக்கேன் தெரியுங்களா? இதுக்கெல்லாம் காரணம் என்னோட பழைய வாழ்க்கையை சுத்தமாக நான் மறந்தது தான். என்னன்னு தெரியலங்க, உங்ககிட்ட மட்டும் என்னை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சா எதை பற்றியும் யோசிக்காமல் அப்படியே சொல்லிடுறேங்க. என் லைஃப்பில் எல்லாமே எனக்கு என் அம்மா தான். அவங்க இப்போ என் கூட இல்லை. அவங்க இல்லைங்கிறதே என்னால் ஏற்றுக்க முடியலைங்க. அவங்க இறந்தப்போ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அம்மானா சும்மா இல்லைங்க. சரி, உங்கள் பிரச்சனை என்னாச்சு? உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுனீங்களா? இல்லைங்க, அவரு எங்களை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்னங்க இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க? வேண்டான்னு சொல்லிட்டு போறவங்க கிட்ட போய் வேற என்ன சொல்லி பேச சொல்றீங்க? சரி, அவர்கிட்ட பொறுமையாக பேசி புரிய வைக்கலாம்ல? இல்லைங்க, இனிமே என்ன பேசினாலும் எந்த யூஸும் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இனிமே அவர் வாழ்க்கையை வாழட்டும். என் குழந்தைங்களுக்காக என் வாழ்க்கையை நான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்ப இனிமே அவர் கூட சேர்ந்து வாழ்ற ஐடியாவே இல்லையா? கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு, ஆனா இப்ப சுத்தமா இல்ல. அப்படி என்னங்க அவருக்கு பிரச்சனை? நானும் என் குழந்தைங்களும் தான் அவருக்கு பிரச்சனை. அவருக்கு நாங்க அவர் கூட இருக்க கூடாது. அதான் எங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாரு. சாரிங்க, தேவையில்லாம கேட்டு உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். பரவாயில்லைங்க, கஷ்டமோ கண்ணீரோ எனக்கு ஒண்ணு புதுசு இல்லை. நான் அவரை ஏத்துக்க போறதில்ல. என்னங்க அது, சாப்பாடா? ஆமாங்க, திடீர்னு இவளுக்கு பசிச்சா கொடுக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன். ஆனா இவ வேண்டான்னு சொல்லிட்டா. அப்ப அந்த சாப்பாடு எனக்கு தரீங்களா? இல்ல, ஒரு தடவை சாப்பிட்டு போகணும் போல இருக்கு.
சாப்பாட்டை சாப்பிடும் போதெல்லாம் என் அம்மா என் கூட இருக்கிற மாதிரியே இருக்குங்க. அதனாலதான் அடிக்கடி வந்து உங்களை எனக்கு சமைச்சு தர சொல்லுவேன். பாப்பா, நீ சாப்பிடுறியா? எனக்கு ஒரு வாய் ஊட்டி விடுறீங்களா? தாராளமா ஊட்டி விடுறேன். இந்தா சாப்பிடு. ஆ ஆ ஓகேங்க, அப்ப நான் கிளம்பட்டுமா? பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பாப்பா, போயிட்டு வரவா? போயிட்டு வாங்க அங்கிள். அம்மாவை நீங்க தான் நல்லா பார்த்துக்கணும். ம், ஓகேங்களா? சரிங்களா? கடனாக இடம் மாறி போன இதயம் தேடுதே, கடல் சேரத்தானே நதி வாடுதே, தீராத காதல் சாகாதடா, உயிர் போக எரிந்தாலும் வேகாதடா, உருவமாறி நின்றேனே உன்னை பார்க்கத்தான், இதயமேந்தி வந்தேனே உனக்காகத்தான். பாய். இதயமே கடனாக ஆனதே, இடம் மாறி போன இதயம் தேடுதே, கடல் சேரத்தானே நதி வாடுதே, தீராத காதல் சாகாதடா, உயிர் போக எரிந்தாலும் வேகாதடா, உருவமாறி நின்றேனே உன்னை பார்க்கத்தான், இதயமேந்தி வந்தேனே உனக்காகத்தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.